மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கடுமையாக தாக்கி வருகின்றன. அதில் முக்கியமானது இது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாராளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் 2024-25 ஆண்டுக்கான தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து காரசார விவாதங்கள் வெடித்தன. அதற்கு முக்கிய காரணம் பட்ஜெட் ஒருதலை பட்சமாக இருப்பதுதான். அது அரசியல் சார்பு தன்மை கொண்டிருக்கிறது. பல மாநிலங்கள் புறக்கணித்து இருக்கிறது. இவ்வாறு எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பேசு பொருளாக மாறின. அதில் குறிப்பாக தமிழகத்தின் பெயர் கூட உச்சரிக்கப்படவில்லை என முதல்வர் ஸ்டாலின் சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த சூழ்நிலை மக்களவை எம்பிக்கள் பலரும் பட்ஜெட் குறித்து தங்களது பார்வையை முன்வைத்தனர். அப்போது பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி அபிஷேக் பானர்ஜி 3 விவசாய சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு விவசாயிகள், விவசாய சங்கங்கள், எதிர்க்கட்சிகள் உடன் ஆலோசனை செய்யவில்லை என்றார். உடனே குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா 3 விவசாய சட்டங்கள் குறித்து 5 மணி நேரம் இந்த அவையில் விவாதம் நடந்துள்ளது. ஆகவே உங்களது பேச்சை திருத்திக் கொள்ளுங்கள் என கேட்டார். இதையடுத்து 2016 மத்திய அரசு கொண்டு வந்த பண மதிப்பு இழப்பு குறித்து பேசினார். அதற்கு தற்போதைய பட்ஜெட் பற்றி மட்டும் பேசுங்கள். காரணம், பண மதிப்பு விவகாரம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது பேச வேண்டிய தேவை இல்லை என்றார். அப்போது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பற்றி மற்றவர்கள் பேசும்போது நீங்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் 2016 நடந்த பண மதிப்பு இழப்பு பற்றி பேசினால் மற்றும் குறுக்கீடுகள் இப்படி ஒரு சார்பாக செயல்படு சரியல்ல. ஏனெனில் காங்கிரஸ் ஆட்சியில் அமுல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி பற்றி ஆளுங்கட்சியினர் பேசும்போது நீங்கள் அமைதியாக தானே இருந்தீர்கள் என்று பதிலுக்கு பதில் அபிஷேக் பானர்ஜி பேசினார். இதனால் ஓம் பிர்லா மிகவும் கடுப்பானார். கடைசியில் பட்ஜெட் குறித்து பேசுவதற்கு வந்தார். 2024-25 பட்ஜெட் பற்றி சுருக்கமாக கூற வேண்டும் எனில் எந்தவித தொலைநோக்கு பார்வையும் இல்லாத பட்ஜெட். பாஜக தங்கள் கூட்டணி கட்சிகளுக்காக தாக்கல் செய்திருக்கிறது. 140 கோடி மக்களுக்கு அல்ல என்று கூறினார். தனது உரையை முடிக்கும் போது அமைதியாக இருங்க, அதே சமயம் சீட் பெல்ட் போட்டுக் கொள்ளுங்கள், ஏனெனில் வானிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று அபிஷேக் பானர்ஜி தெரிவித்தார். இவர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அண்ணன் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மோடி 2 முறை பிரதமராக இருந்தபோது எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லை. ஆனால் அவரின் 3.0 வலுவாக இருக்கிற. ஆகவே வரும் பாராளுமன்றத்தில் இது போன்ற கடுமையான விமர்சனங்கள் சந்திக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இருக்க. இவற்றை மோடி அரசு சமாளிக்குமா இல்லை தத்தளிக்குமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.